பாவனைக்குதவாத சீமெந்தை மீண்டும் பொதியிட்டு வர்த்தக நிலையங்களுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட களஞ்சிய சாலையொன்று நுகர்வோர் விவகார அதிகார சபையினரால் நேற்று சுற்றி வளைக்கப்பட்டது. கிடைத்த தகவல் ஒன்றிற்கு அமைய இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டதாக அதிகார சபையின் கம்பஹா அலுவலகத்தின் மாவட்ட பிரதானி ரஞ்சித் விஜயவர்தன தெரிவிக்கின்றார். பாலியகொடவில் அமைந்துள்ள களஞ்சிய சாலையொன்றிலேயே இந்த பாவனைக்குதவாத சீமெந்து விற்பனை செய்வதற்காக தயார்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு பொதியிடப்பட்டிருந்த சுமார் 2000 சீமெந்து மூடைகள் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் கம்பஹா மாவட்ட சுற்றிவளைப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பொதி செய்ய பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் 2000க்கும் அதிகமான வெற்று சீமெந்து பாக்கெட்டுகளும் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. களஞ்சியத்தின் பொறுப்பதிகாரி மற்றும் முகாமையாளரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதை அடுத்து அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கடவத்தை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் கம்பஹா மாவட்ட சுற்றிவளைப்பு பிரிவு குறிப்பிடுகின்றது.